அக்டோபர் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 10.40 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் நெல் கொள்முதல் முன்கூட்டியே தொடங்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். சுதேசி பொருட்களின் விற்பனை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆந்திராவில் பேருந்து தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவத்தில் விபத்துக்குள்ளான பைக் மேலே பேருந்து மோதி இருப்பதை போலீசார் உறுதி செஞ்சிருக்காங்க. ஆந்திர மாநிலம் கர்னூலில் ஆம்னி பஸ் தீ விபத்தில் 20 பயணிகள் பலியான சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதில் பைக்கின் பின் பேருந்து மோதியதாக கூறப்பட்ட நிலையில் ஏற்கனவே சாலையில் விபத்தாகி கிடந்த பைக் மீது பேருந்து மோதியதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருவுக்கு தனியார் ஆம்னி பேருந்து கடந்த 23ஆம் தேதி ஓட்டுநர் கிளீனர் உட்பட 42 பேருடன் சென்று கொண்டிருந்தது. அப்போது அதிகாலை 3 மணியளவில் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் சின்னத்தேக்கூர் அருகே பேருந்து பைக் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதில் 20 பயணிகள் உடல் கருகி பலியான நிலையில் 22 பேர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் பேருந்து மோதி பைக்கில் முன்னால் சென்ற இளைஞர் உயிரிழந்ததாகவும் ஓட்டுநர் அலட்சியமாக பேருந்தை ஓட்டியதாகவும் கருதப்பட்டது. விசாரணையில் திடீர் திருப்பமாக விபத்திற்கு முன் கர்னூல் பிரஜா நகரில் வசிக்கும் சிவசங்கர் மற்றும் நானி ஆகியோர் பைக்கிற்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு நெடுஞ்சாலையில் சென்றபோது பைக் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது தெரியவந்தது. மேலும் பைக்கை ஓட்டி வந்த சிவசங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததும் அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த நானி அச்சமடைந்து அங்கிருந்து தப்பியதும் தெரியவந்துள்ளது. மேலும் வேகமாக சென்ற ஆம்னி பஸ் சாலையின் நடுவே கிடந்த பைக் மீது மோதியதில் பேருந்தின் அடியில் சிக்கிய பைக் 300 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு பெட்ரோல் டேங்க் வெடித்து தீப்பிடித்துள்ளது. மேலும் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து 2 விபத்துகள் நடந்துள்ளதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.